அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு 10 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பொது தமிழ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி ஒரு வீடியோவாக பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 50 முக்கிய வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த டெஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சரியான விடையை பொறுத்துக. சரியான விடையை பொறுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏவு ஊர்தி அப்படின்னா அதனுடைய கலைச்சொற்கள் இது. ஓகேங்களா? ஏவு ஊர்தி அப்படின்னா என்ன? ஆன்சர் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏவுகணை அப்படின்னா மிசைல். ஓகேங்களா? ஏவுகணை அப்படிங்கிறது மிசைல். பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோட். கடல் மைல் அப்படின்னா நாட்டிக்கல் மைல். ஓகேங்களா? ஆப்ஷன் சி சரியானது. 52வது வினா பாருங்கள், கலை சொற்களை கண்டறிக. சரியான கலை சொற்களை கண்டறிக்கணும். கன்சியூமர் ஆண்டர்பிரனர். ஓகேங்களா? கன்சியூமர் ஆண்டர்பிரனர். ஸோ இதற்கான கலை சொற்கள் என்ன? தமிழ் சொற்கள். ஆன்சர் பாருங்கள். கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். ஆண்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி சரியானது. அடுத்த வினா 53, விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது என்ன விடை? நீ படிக்கவில்லையா அப்படிங்கிற வினாவுக்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது என்ன விடை? உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடை. ஓகேங்களா? அடுத்தது 54வது வினா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சைபர் ஃபேஸ். சைபர் ஃபேஸ். ஓகேங்களா? இதற்கான தமிழ் சொல் என்ன? ஆன்சர் இணையவெளி. 55வது வினா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறி. சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேருக்கு உண்டான தமிழ் சொல் என்ன? மென்பொருள். 56வது வினா பாருங்கள், சரியான ஊர்பெயரின் மறுவை எழுதுக. சரியான ஊர்பெயரின் மறுவை எழுதுக. உதகை உதகமண்டலம், நெல்லை மன்னார்குடி, கும்பை கும்பகோணம், புதுச்சேரி புதுகைங்கிறாங்க. அப்போ எல்லாமே தப்பாக தான் இருக்குது. திருநெல்வேலிக்கு நெல்லைம்பாங்க, கும்பகோணத்துக்கு குடந்தைம்பாங்க, புதுச்சேரிக்கு புதுவை அப்படிம்பாங்க. அப்போ உதகை உதகமண்டலம் இதுதான் சரியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 57, வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மறு எதுவென கண்டறியும். வானவன் மாதேவி என்னோட அந்த ஊரோட மறு என்ன? ஆன்சர் பாருங்கள், மானாம்பதி. மானாம்பதி அப்படிங்கிறது அந்த ஊரோட மறு பெயர். அடுத்த வினா 58, நிறுத்தற்குறிகள். நிறுத்தற்குறிகள் இதுக்கு உண்டான கிளாஸே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறுத்தற்குறிகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்காகவே அந்த கிளாஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதில் சரியானது எது அப்படின்னு பாருங்கள். படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை முடியுது. ஓகேங்களா? அப்போ அது ஒரு கமா. பரீட்சையை சுலபமாக கூட எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக சொல்கிறாங்க, ஒரு வியப்பாக சொல்கிறாங்க. ஓகேவா? என்றான் தாயத்து விற்கிறவன். என்றான் தாயத்து விற்கிறவன். ஓகேங்களா? ஸோ இதுதான் சரியான ஒரு கூற்று. அடுத்த வினா, பின் வருவனற்றில் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது? பாருங்கள், வீட்டுக்கு வருபவர்களை வாங்க வாங்க, உட்காருங்க, அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பாள். அதாவது என்று வரவேற்பாள். ஒரு ஆல்ரெடி ஒரு இருக்கிற வாக்கியத்தை சொல்கிறதால ஒற்றை மேற்குறி நம்ம மொத்தமாக போட்டிருக்கோம். வாங்க வாங்க அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது அடுத்தது ஒரு வாக்கியம் வரப்போகுதுங்கிறதால கமா போடுறோம். அடுத்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரைக்காறு புள்ளியை போட்டுட்டு அம்மா வந்துடுவாங்க. அடுத்த லைன் வந்துடுது அதுலேயே. அதனால் ஓகேவா? அப்போ ஃபுல் ஸ்டாப் ஒன்று. ஸோ இதுதான் சரியானது. ஆப்ஷன் ஏ. சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு. சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடுங்கிறாங்க. பாருங்கள், பதில் சொல்லிச்சு தப்பு, பதில் சொன்னியா இதுவும் தப்பாக இருக்குது, பதில் சொல்லிக்கினியா அப்படிங்கிறதும் தப்பு. பதில் சொல் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. ஓகேங்களா? அடுத்த வினா 61, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானதை நம்ம தேர்ந்தெடுக்கணும்.
மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு. மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா, வந்துட்டியா, வந்துக்கின, இதெல்லாம் தப்பாக இருக்குது. ஓகேங்களா, வந்தாயா அப்படிங்கிறது சரியானது. 62 சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொருத்துக. எருது, எருது அப்படின்னா பசு. களிறு அப்படின்னா பிடி. கலை பிணை. கடுவன் மந்தி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி சரியானது. அடுத்த வினா 63 ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் மயில் தொகையை. ஓகேங்களா, இதை நம்ம இரு வினைகளை அமைத்து எழுதணும். அதாவது பார்த்தீங்கன்னா இதை ஒரு வாக்கியமாக நான் சொல்கிறேன் பாருங்கள். மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள், இந்த இடத்துல டேஷ் வரணும். ஓகேங்களா, இந்த இடத்த டேஷ் அப்படின்னு இருக்கும். டேஷ் மயில்கள் தோகையை விரித்தனர் டேஷ். ஓகேங்களா, இல்லை என்ன வரும் அப்படின்னா மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஓகேங்களா, பொருத்தமான காலம் கண்டறிக. 64 பாருங்கள். வீட்டிலேயே இருந்தேன் எதிர்காலம். இருந்தேன் அப்படிங்கிறது எப்படி எதிர்காலம் ஆகும்? நாளை வருவேன் இறந்த காலங்கிறாங்க, அதுவும் தப்பு. வெற்றி பெற்றேன் அப்படிங்கிறாங்க, எதிர்காலம், அதுவும் தப்பு. விளையாடுகின்றேன் நிகழ்காலம், விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நிகழ்காலம். அடுத்து 65வது வினா பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான இணையை தேர்ந்தெடு. வாழ்வான் எதிர்காலங்கிறாங்க, புரியுங்களா? தவறான இணையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். வாழ்வான் அப்போ எதிர்காலம் சரிதான். வீழ்கிறான் அது நிகழ்காலம். இப்போ தோத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நிகழ்காலம். வருவாள் அப்படிங்கிறாங்க, நிகழ்காலங்கிறாங்க, தப்பு. வருவாள்னா அதுவும் எதிர்காலத்தில் தான் வரும். வருவாள் ஒரு காலத்தில் வருவா அப்படிங்கிறது. வெல்வாள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் எதிர்காலம் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான இணை. அடுத்த வினா வினா எழுத்தை தேர்ந்தெடு. 66 வினா எழுத்தை தேர்ந்தெடு. ஸோ இதில் வினா எழுத்து என்ன? ஏ, யா, ஆ அப்படிங்கிறது தான் வினா எழுத்தாக இருக்கும். அடுத்த வினா கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினா சொல்லை தேர்ந்தெடு. பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். ஏன் பாராட்டப்பட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அடுத்த வினா தவறான இணைப்புகளில் இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறி. கீழே கொடுத்துருக்க தவறான இணைப்பு சொல் பாருங்கள். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படைங்கிறாங்க. இங்கே ஆகையால் வராது, ஏனெனில் அப்படின்னு வரணும். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது. இது சரியாக இருக்குது, இதுவும் சரியாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் தவறான இணைப்பு சொல் இருக்கிற ஒரு தொடர். ஓகேங்களா. 69 சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. முருகன் படித்து முடித்து விட்டான் டேஷ் முகிலன் படிக்கவில்லை. முருகன் படித்து விட்டான் ஆனால் முகிலன் படிக்கவில்லை. அடுத்த வினா ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறி. ஆட்சியாளர் தொழிற்பெயர் விகுதியை கண்டறி. தொழிற்பெயர் விகுதி என்ன? சி அப்படிங்கிறது தான் தொழிற்பெயரோட விகுதி. ஓகேங்களா. அடுத்த வினா 71 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலர் திறமையானவர் என்று குமரன் அந்த அடைப்புக்குள் இருக்குது தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை எப்படி மாற்றினா ஒரு சொற்றொடர் வரும் நல்ல தொடரா? கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்தவனா 72 கடை என்பதன் சரியான இருபொருள் தருக. கடை என்பதனுக்கு உண்டான சரியான இருபொருள். ஸோ கடை அப்படின்னா முடிவு, அங்காடி. கடைன்னா கடைசியாக இருக்கிறது, அது முடிவில் வருமா? ஒரு கடைனா அங்காடியை கடைன்னு சொல்லுவோம். 73 இருபொருள் தருக 6. ஸோ எண்களில் இருக்கிற 6 ஒன்று காவேரி 6. ஓகேங்களா, அதுவும் 6 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது குறில் நெடில் மாற்றம். சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க. சிலை சீலை, சிலை சீலை. ஸோ இதில் பாருங்கள், சிலைனா சிற்பத்தை குறிக்கும், சீலைனா துணியை குறிக்கும். ஆப்ஷன் 2 சரி. அடுத்த வினா 75 பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? பின் வருவனவற்றுள் முறையான தொடர் பாருங்கள். தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை தப்பாக இருக்கு வாக்கியமே.
தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில், இதுவும் தப்பான தொடராக இருக்குது. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு, இது சரியான தொடர். தமிழர் வாழை இலை பண்பாட்டில், ஸோ இதுவும் தப்பானது. ஆப்ஷன் சி மட்டும்தான் முறையான தொடர். 76 கூற்று 1, நாட்டை கைப்பற்றல், மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடி வகை. நிறை மீட்டல், நீலம் கலந்த சிவப்பு மலர் செடி வகை. எதிர்த்து போரிடுதல், நீல நிற மலர் குறு மர வகை. கோட்டையை கைப்பற்றுதல், வெண்ணிறம் செடி வகைங்கிறாங்க. இதில் சரியானதெல்லாம் எது அப்படின்னு பாருங்கள். எதிர்த்து போரிடுவது இது மட்டும்தான் சரியானது, மீதி எல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தவனா மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவார் அப்படிங்கிறாங்களா? இது மட்டும்தான் தப்பு. ஏன்னா மன்னரை விட கற்றவர் தான் சிறந்தவர். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள். இந்நூல் 31 பாடல்கள் இருக்கு. மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் அப்படிங்கிற கூற்றுகள் தான் சரி. ஆப்ஷன் சி மட்டும்தான் தவறாக இருக்குது. 78 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிக. டெம்பஸ்ட், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். டெம்பஸ்ட் அப்படிங்கிறதுக்குண்டான தமிழ்ச்சொல் என்ன? பெருங்காற்று. அடுத்தது 79 சரியான இணையை தெரிவு செய்க. சரியான இணையை தெரிவு செய்க. புதர், திக்கர் அப்படிங்கிறாங்க. புதருக்கு வந்து திக்கர் அப்படிங்கிறாங்க, இது சரியாக இருக்குது. பள்ளத்தாக்கு, சமவெளி இதெல்லாம் தவறானது. ஓகேங்களா. 80 மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி. மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழினா வி அப்படிங்கிறது தான் மலரை குறிக்கிற ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா. 81 வள்ளுவரும் பெரும் புகழை உடையவர் என்ற தொடர் வகை எவ்வகை பொருளில் வரும்? வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும்? ஆன்சர் உடைமை அப்படிங்கிற பொருளில் வரும். உடைமை அப்படிங்கிற பொருளில் வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், 82வது கொஸ்டின் பார்க்கணும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. வெறிகமழ் கழனியுள் உழுணர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா, மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழர்ந்திருந்தனர் அப்படிங்கிறது தான் சரியானது. உழுந்திருந்தனர். அடுத்த 83வது வினா, பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. அரிச்சுவடி, இதற்கான சரியான பொருள் என்ன அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். அரிச்சுவடி அப்படிங்கிறது அகரவரிசை எழுத்துக்கள். ஸோ கீழே இருக்க ஆப்ஷன் அகரவரிசை எழுத்துக்கள். 84 பாருங்கள், பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆமா என்னும் கலைச்சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. ஆமா என்னும் கலைச்சொல்லின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுனா, ஆமா அப்படின்னா காட்டு பசுவை குறிக்கும். ஆமா அப்படின்னா காட்டு பசு. 85வது வினா, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. வாரணம். வாரணம் அப்படின்னா யானையை குறிக்கும். 86வது வினா, பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. ஆழி. ஸோ ஆழி அப்படின்னா கடல். ஆழி அப்படின்னா கடல். அடுத்த வினா 87 சொற்களின் கூட்டு பெயர்கள். ஆடு. ஸோ இதோட கூட்டு பெயர் என்ன அப்படின்னா ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. ஓகேங்களா. ஆட்டு மந்தை. அடுத்து பாருங்க 88 வன்தொடர் குற்றியல் உகரம் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல வன்தொடர் குற்றியல் உகரம் எது? நாக்கு வகுப்பு அப்படிங்கிறது தான் வன்தொடர் குற்றியல் உகரம். ஓகேங்களா. 89வது வினா, யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை? யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை அப்படின்னா குறில் நெடில் ஒற்று. குறில் நெடில் ஒற்று. பிழை திருத்துக. 90வது வினா, சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 + உயிர். 1 + உயிர் என்ன வரும்? ஓர் உயிர் அப்படின்னு வரும். அடுத்த வினா 91 பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்யணும். 2 + எழுத்து. 2 + எழுத்து ஈரெழுத்து. 92வது வினா, சொல் பொருள் பொருத்துக. சொல் பொருள் பொருத்தணும். அணங்கு அப்படின்னா தெய்வம். மகால். மகால் அப்படின்னா பெருங்காற்று. மண்ணீர். மண்ணீர்னா என்ன? கடல். கயம்னா நீர்நிலையை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்தது 93 சொல்பொருள் பொருத்துக. 93 சொல்பொருள் பொருத்துக. கொடியனார் அப்படின்னா மகளிர். இசை அப்படின்னா புகழ்.
மறுப்பு அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? கொம்பு. மால்வரை அப்படின்னா பெரிய மலை, அதனுடைய பொருள். ஆப்ஷன் டி சரியானது. அடுத்த வினா 94. ஒருமை வன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. ஒருமை வன்மை பிழையற்ற தொடரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பாருங்கள், மனிதர்கள் பொருள்தெடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா 95. ஒருமை வன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்ய. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. அடுத்த வினா, கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். பாருங்கள், மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நாம் ஆழ் மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பம் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்த நூல் முன்னீர் வழக்கம் என்னும் கடற்பயணத்தை குறிப்பிடுது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை இதன் மூலம் அறியலாங்கிறாங்க. இப்போ இதை வச்சு கொஷின் கேட்குறோம் பாருங்கள். மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது என்ன? காகித கப்பல். பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர்? கப்பல் கட்டும் கலையில். தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று என்ன அப்படின்னா இலக்கியங்கள். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது? தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது அப்படின்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லுது. முன்னீர் வழக்கம் அப்படின்னு குறிப்பிடுது. இதோட இந்த 50 வினாக்கள் முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.